நியூட்டனை சந்தியுங்கள். அவன் ஒரு நானோ டைரானஸ். அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரி, அது ஒரு கீழே விழும் பிரச்சனை. மற்ற டைனோசர்கள் கத்துவதற்கு பயிற்சி செய்யும்போது நான் மட்டும் ஆச்சரியப்படுகிறேன். ஏன் என் மதிய உணவு எப்போதும் கீழே விழுகிறது? அது ஏன் மேகங்களை நோக்கி மேலே செல்வதில்லை? ஆவ்! ஏய், அந்த பழம் எங்கிருந்தோ வந்தது. பொறு, அது கீழே விழுந்தது என் மதிய உணவைப் போலவே. நியூட்டன் தனது மூக்கை தேய்த்துவிட்டு தரையில் இருந்த பழங்களை பார்த்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இதை நான் சோதித்து பார்த்தால் என்ன? நான் ஒரு இறகையும் கல்லையும் ஒரே நேரத்தில் கீழே போடப் போகிறேன். அவை இரண்டும் ஒரே நேரத்தில் கீழே விழுந்தனவா? ஆனால் கல் அதிக எடை கொண்டதாயிற்றே. நியூட்டன் பெரிய தரை இழுப்பை கண்டுபிடித்தான். நாம் அதனை புவியீர்ப்பு விசை என்று அழைக்கிறோம். நாம் விண்வெளியில் மிதந்து செல்லாமல் இருப்பதற்காக பூமி எல்லாவற்றிற்கும் கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத அரவணைப்பு தான் இது. ஓ, அதனால்தான் நான் தரையில் இருக்கிறேன். அதனால்தான் மரங்களிலிருந்து பழங்கள் கீழே விழுகின்றன. புவியீர்ப்பு விசை என்பது பூமி அனைவருக்கும் கொடுக்கும் ஒரு அரவணைப்பை போன்றது. நியூட்டன் தன்னை மிகவும் புத்திசாலியாக உணர்ந்தான். அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து சிரித்தான். புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லை என்றால் பிராக்கியோசாரஸ் ஒரு விண்வெளியோசாரஸாக மாறியிருக்கும். ஒருவேளை புவியீர்ப்பு விசை சிறிது நேரம் தூங்கினால் என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அடுத்த முறை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கீழே தவற விடும்போது நியூட்டனை நினைத்து கொள்ளுங்கள். புவியீர்ப்பு விசை எப்போதும் அங்கே இருக்கிறது. பூமிக்கு ஒரு மிக பெரிய அரவணைப்பை கொடுக்கிறது. சயின்ஸ் லோர் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு கர்ஜனையுடன் புன்னகையுடன் உங்கள் கற்றல் தொடங்கட்டும்.